அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக சொல்லக்கூடிய மேச ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. முக்கியமாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி அமாவாசையானது நடக்க போகுது. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல மாற்றங்கள்லாம் மேசராசி நேயர்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும், என்னென்ன விஷயங்களாம் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன விதமான பலன் நீங்கள் பெற போகிறீங்க, மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை கூடியவர் உள்ள அந்த முருகப்பெருமான் மாற்றி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு அந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சுக்கிரன் ஆகியவர் மாதம் முழுவதுமே நன்மைகளை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. முக்கியமாக இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய விதமான நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வைகாசி மாத தொடக்கத்தில் இருந்து குடும்பத்தில் உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமையாக நீங்கள் இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்து நிதானமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ஆனாலும் கூட குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால் உறவினர்களின் வருகை வீட்டில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் பெருக்கி கொடுக்கும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை இன்னும் சிலருக்கு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. புதிய மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றுவீங்க. இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மேலும் குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இன்னும் சிலருக்கு ஏற்படுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் வேலை மற்றும் படிப்புக்காக சிலரின் சிபாரிசை நட வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்கள் வேலைகளில் மிகுந்த கவனம் ரொம்ப தேவைங்க. இன்னும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும். அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத வகையில் இருக்கும். மாத பிற்பகுதிக்கு மேலே அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய பணிகளில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. பற்று வரவில் தவறு ஏற்படாமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானமும் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு அரசாங்கத்தின் பாராட்டு விருதுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதல் முயற்சி மேற்கொள்வதன் மூலமாக மேற்படிப்பை தொடர முடியும். அதற்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கக்கூடும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக இருக்கும். மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் இதுக்கு முன்னாடி தடையாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு மேலே உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 25, 27, 28, மேலும் ஜூன் மாதம் 4, 6, 10, 11, 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5, 7. சந்திராஷ்டம தினங்கள் மே 29 மற்றும் 30. செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழிபாடு செய்வதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நிறைய விதமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை
மேசராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவருடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் கொடுப்பாருங்க. மேலும் உங்களுக்கு மேசராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பலன் பெறட்டும். மேலும் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளால் கவலை என்று ஏற்பட வாய்ப்பு இருந்தாலுமே, லாபஸ்தானத்தில் கர்மகாரகனான சனியும் யோகக்காரகனான ராகுவும் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட தடை எல்லாமே விலக ஆரம்பிக்கும். மனதில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் முடங்கி கிடந்த தொழில் மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். உங்கள் செயல்களில் தெளிவு உண்டாகும். விவசாயிகளுக்கு முன்னேற்றகரமான விஷயங்கள் நடக்கும். பணியாட்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி போகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள், அது குறிப்பிட்டு இந்த அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 8, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 7. செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயக பெருமான வழிபட சங்கடம் விலகும். மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் உங்களிடம் தெளிவு ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கிடைக்கும். பொன் பொருள் சேரக்கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் சொந்த வீடு, வாகனம் என்ற கனவு நனவாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்வதற்காக வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் நல்லபடியாக அமையும். சேமிப்பு உயரக்கூடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் குடும்ப சொத்துக்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்றாலும் கூட அதை சுலபமாக பேசி தீர்ப்பீங்க. மேலும் உங்களுடைய குழந்தைகள் மீது அக்கறை எடுப்பீங்க. அவர்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேலோங்கும். வீண் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. லாப ராகுவால் வியாபாரத்தில் உங்களுடைய கவனம் அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் ஜூன் 10, 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 6, 9. செய்ய வேண்டிய பரிகாரம் துர்க்கையம்மனை வழிபட்டு வர பலம் உண்டாகும். மேலும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நன்மை தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. மேலும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை. வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது கொடுக்குங்க. மேலும் உங்களுடைய ராசிநாதன் இந்த நேரத்தில் 4வது இடமான சுகஸ்தானத்தில் ஜூன் 8 வரை இருந்தாலுமே அவர் நீச்சமாக இருப்பதால் பெரிய அளவு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாமல் போகும். உடல்நிலையில் தெளிவு இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த வந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகள் மேல் அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டிய காலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பூர்வ சொத்துக்களில் பிரச்சனை வரக்கூடும். கொடுக்கல் வாங்குதலில் நெருக்கடி உண்டாகும் என்றாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும். வாங்க நினைத்த இடத்தை விற்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. மேலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றகரமான நிலை உண்டாகும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்கு வர்த்தகத்தில் லாபம் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்லூரி கனவு நனவாகும். ஆன்லைன் வர்த்தகம் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கலைஞர்களுக்கு மற்றும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலைகள் உயரக்கூடுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 11. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே மாதம் 27 மற்றும் 28, ஜூன் மாதம் 1, 9, 10. செய்ய வேண்டிய பரிகாரம் சூரிய பகவானை வழிபட்டு வர வளம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான நற்பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு
முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.